ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற பழமொழிக்கு இணையாக தை மாதத்துடைய முதல் நாளாக பொங்கல் திருநாள் நம்ம கொண்டாடிட்டு வரோங்க. பொங்கல் அப்படின்றது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தனிப்பெரும் திருவிழாவாகவே இருக்கு. பொங்கல் உழைக்கக்கூடிய மக்கள் இயற்கைக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு நன்றியாக தான் தமிழர்களாகிய நம்ம கொண்டாடிட்டு வரோம் அப்படின்னு பொதுவாகவே பொங்கல் விழா மக்களால் இயல்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். உழைக்கக்கூடிய தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தம்முடைய உழைப்பிற்கு உதவி இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் விழா. உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில வீட்டிற்கு கொண்டு வந்து நம்மளுடைய உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கக்கூடிய நாள் தாங்க இந்த தைப்பொங்கல். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பொங்கலுடைய முதல் நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும், இந்த தை முதல் நாள் நம்ம எப்படி பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தாங்க முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தை திருநாளை வரவேற்க நம்ம எல்லோருமே அன்றைய தினத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. தை 1 தை திருநாள் தைப்பொங்கல், இதை தான் நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைப்பொங்கல் அன்று நம்மளுடைய வீடுகளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பது தமிழர்களாகிய நம்மளுடைய வழக்கமாக இன்று வரைக்குமே இருந்துட்டு வருது. இது காலம் காலமாக நம்ம கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குன்னு சொல்லலாங்க. சூரிய பகவானுக்கு மட்டும் இல்லைங்க, உழவர்களுக்கும் இந்த நாளில் நம்ம நன்றியை தெரிவிச்சுட்டு தான் வரோம். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தை திருநாள் அன்று நம்ம செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்னென்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தைப்பொங்கலப்போ அதிகாலை வேளையில எழுந்து குளித்து முடித்த பிறகு புத்தாடை அணியணும். தை திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய நாள் தாங்க. சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை. கோதுமை தானம் அன்றைய தினம் செய்வது ரொம்பவே சிறப்பு. ஒரு ஆசிரமத்திற்கோ இல்லை முதியோர் இல்லத்திற்கோ 5 கிலோ கோதுமை வாங்கி தானம் கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அன்றைய தினம் சூரியன் உதயமாக கூடிய நேரமாக சொல்லக்கூடிய காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளார சூரிய பகவானை பார்த்தவாறு நின்றுட்டு கிழக்கு நோக்கி நின்று கொண்டு உதயமாகும் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பலிக்குங்க. உங்களுக்கும் சூரிய பகவானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அன்றைய தினம் நம்ம சூரிய பகவானை நினைத்து ஏதாவது நிறைவேறாத வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேண்டுதலையுமே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. நம்ம கிழக்கு நோக்கி நின்றுட்டு உதயமாகக்கூடிய சூரிய பகவானை பார்த்து நீங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பலிக்கும். தை 1ஆம் தேதி அதிகாலை உதயமாகக்கூடிய சூரியனை பார்த்து தரிசனம் முதல்ல நம்ம செய்யணுங்க. நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது அப்படின்றது நடக்கும். சூரிய பகவானுக்கு இட்லி பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூவை அன்றைய தினம் சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இட்லி பூ கிடைக்கல அப்படின்னா ஒரு செம்பருத்தி பூவை மட்டுமாவது சூரிய பகவானுக்காக பூஜை அறையில வலித்து நம்ம வழிபாடும் செய்யணுங்க. விவசாயம் செழிக்க சூரிய பகவானையும் வருண பகவானையும் ஒரு சேர சேர்த்து வணங்கி உழவர்களுக்கு நன்றி நன்றி அப்படின்ற வார்த்தையை கட்டாயம் நம்ம 3 முறை சொல்லணுங்க. நம்ம இந்த 3 வேளை சாப்பாடு சாப்பிடுகிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் உழவர்களும் சூரிய பகவானும் அந்த வருண பகவானும் தாங்க முக்கிய காரணமா இருக்காங்க. அவங்கள ஒரு நாள் மனதார நினைத்து நன்றி சொல்வதில் எந்த தப்புமே கிடையாது. நம்ம நன்றி சொல்ல அன்றைய தினம் மறக்கவும் கூடாதுங்க. நம்மளுடைய வீட்டு பெரியவங்க குழந்தைங்களுக்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்ற வாழ்த்தை நம்ம வாயாரையும் மனதாரையும் சொல்லணுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை, உங்க சொந்த பந்த குழந்தைகள், தெரிந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த 10 ரூபாய் யாராவது பரிசு பொருளாக கொடுக்கலாம். 500 ரூபாய்க்கு 10 ரூபாய் மாற்றி வைத்துக் கொள்ளலாம். தெரிந்த குழந்தைகள் கையில் எல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லி அந்த 10 ரூபாயை கொடுத்து பாருங்க. இந்த வருடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வ வளம் இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாதுங்க. உங்களுடைய உடன் பிறந்தவங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த சீர்வரிசையுமே நீங்கள் இன்றைய தினத்தில் செய்யலாம். அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் உங்களுடைய அண்ணன் தம்பிக்கு திருமணமாகி இருந்தால் உங்களுடைய அண்ணிக்கு, உங்களுடைய தம்பி மனைவிக்கு உங்களால் முடிந்த சீர்வரிசையுமே தாராளமாக செய்யலாங்க. இதெல்லாம் நம்ம செய்தாலுமே செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா,
பொங்கல் அன்று ஒற்றை பானையில பொங்கல் வைக்கவே கூடாதுங்க. 2 பானையில தான் பொங்கல் வைக்கணும். ஒன்று பால் பொங்கல், இன்னொன்று சர்க்கரை பொங்கலுங்க. சில பேரோட வீட்டுல வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் செய்வாங்க. உங்களுடைய வீட்டுல எதுவோ அதை நீங்க கடைபிடிச்சுக்கலாங்க, தப்பே கிடையாது. பொங்கல் பானை வாங்குறப்போ மஞ்சள் கொத்து, கரும்பு வாங்கும் போது பேருமே பேசக்கூடாதுங்க. பொங்கல் அன்று எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அந்த குழம்பு செய்ய காய்கறிகள் வாங்குறப்போ பேரம் பேசவும் கூடாதுங்க. தேவைக்கு அதிகமா பொங்கல் செய்து அந்த பொங்கலை கொண்டு போய் வீணா குப்பையிலையும் போடக்கூடாது. சில பேரோட வீடுகள்ல அதை பசுமாட்டிற்கும் கொடுப்பாங்க. இருந்தாலுமே அன்றைய தினம் எல்லோருமே கொண்டு போய் பசுமாட்டிற்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்தால் அந்த ஜீவனாலையுமே சாப்பிட முடியாதுங்க. அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் மாட்டு பொங்கல், பசுக்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே உணவு இருக்கிறப்போ ஜாக்கிரதையா அளவோடு பொங்கல் வைக்கணுங்க. யாருமே அன்றைய தினம் அசைவம் சாப்பிடவே கூடாது. இருந்தாலுமே பொங்கல் கும்பிட்ட பிறகு சில பேர் வெளியிடங்களுக்கு செல்வதா இருந்தா அந்த பொங்கல் திருநாள் என்று அசைவம் சாப்பிடாம இருப்பது ரொம்ப நல்லது. அன்றைய தினம் காலையில குளித்துட்டு கிழிந்த ஆடைகளோ பழைய ஆடைகளையோ அணியக்கூடாதுங்க. சுக்கிரனுக்கு உகந்த புத்தாடை அணிவதுதான் பொங்கலுடைய சிறப்பாகவே இருக்கு. பொங்கல் அப்போ உங்களுடைய வீட்டுல எவ்வளவுதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அதெல்லாம் நீங்க எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு மலர்ந்த முகத்தோடையும் சிரித்த முகத்தோடையும் சந்தோஷமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொங்கல் வைக்கணுங்க. உங்களுடைய பொங்கல் பானையா அடுப்பில் வைக்கும் போது வெறும் பானையா வைக்க கூடாதுங்க. அதுல கொஞ்சம் பாலும் தண்ணீரும் ஊற்றிய பிறகுதான் அடுப்புல வைக்கணும். தண்ணீரும் பாலும் பொங்கி வழிந்த பிறகு அதில் அரிசி போட்டு பிறகு பொங்கல் வைக்கணுங்க. பொங்கல் வந்த உலையில அரிசி போடுறப்போ குலதெய்வத்தை நினைத்து தான் அரிசி போடணும். பொங்கல் அன்று நினைவாசல்ல நல்ல தேவதைகள், குலதெய்வங்கள் எல்லாம் வந்து நம்மை வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால பொங்கல் தினத்துல கோபப்படக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அடுத்தவங்களை சபிக்கக்கூடிய வகையில எந்த வார்த்தைகளையுமே நம்ம வாயார சொல்லக்கூடாதுங்க. பொங்கல் கொண்டாட்டம் அப்படின்ற பெயரில் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்படி எந்த வேலையுமே செய்யக்கூடாது. முடிந்தா அன்றைய தினம் முடியாதவங்களுக்கு, பொங்கல் கொண்டாட முடியாதவங்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்யலாம். எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கடைபிடித்தீங்க அப்படின்னா சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் நம்மளுக்கு அந்த வருடம் முழுவதுமே செல்வ வளம் வளர கட்டாயம் உதவி புரிவாங்க. ஏதாவது நிறைவேறாத வேண்டுதல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அன்றைய தினம் நம்ம சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு இந்த பொங்கல் வழிபாட்டை செய்கிறப்போ கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் தகர்த்து எறிந்து சூரிய பகவான் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படின்றது தாங்க இந்த தை திருநாளுடைய முதல் நாள் வழிபாடாகவும் நம்பிக்கையாகவுமே சொல்லப்படுது. நம்ம இந்த விஷயங்களெல்லாம் செய்தாலும் பொங்கலுக்கு முன்னாடி நாள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு தாங்க நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொங்கல் வைக்க வேண்டிய இடத்துல முதல் நாளே சாணம் போட்டு மொழிகி தண்ணீர் தெளித்து தயார் செய்து வைத்து விடணுங்க. காலையில எழுந்து பச்சரிசி மாவினால வண்ண கோலங்கள் போட்டுக்கணுங்க. 3 கரும்புகளை இணைத்து கட்டி தளம் அமைத்து கொண்டு வெளியில் இடம் இல்லாதவங்க பால்கனியில கலர் கோலம் போட்டு வைத்துக்கலாம். பூஜைக்கு முதல்ல முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானும் பிள்ளையார பிடித்து வைப்பது கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகும். உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் கணபதியே நமக அப்படின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இப்படி நம்ம மஞ்சள்ல பிள்ளையார பிடித்து வெற்றிலையில ஆவாகனம் செய்யணும். அவருக்கு அருகம்புல் வைத்து பூரண கும்ப கலசம் வைக்கணுங்க. இந்த கலசத்தை எப்படி வைக்கணும்னா முழு வாழை இலையில அரிசியை பரப்பிக்கிட்டு அதன் மேல் கும்பம் வைத்து குடும்பத்திற்குள் பச்சரிசி 2 கைகளால குடும்ப தலைவி போடணுங்க. பிறகு அதனுள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஸ்வர்ண நகைகளையும் போடலாம். அதோடு சிறிதளவு பச்சை கற்பூரம், ஏலைக்காய், லவங்கமும் போடலாம். அதன் மேல் மாவிளை வைத்து மஞ்சள் பூசிய தேங்காய் ஒன்றை கலசமா வைக்கணும். கலசம் மற்றும் தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வைத்துக்கணுங்க. பொங்கல் செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்துட்டு புதுப்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வழியும் போது சூரிய பகவானை நோக்கி பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குளவையிட்டு வழிபடணுங்க. பொங்கல் தயாரானதும் வாழை இலையில் நைவேத்தியம் வைத்து பூஜையை தொடங்கிக்கலாம். சிலர் வெண்பொங்கல் மற்றும் நாட்டு காய்கறிகளை சேர்த்து வைத்து கூட்டு வைப்பாங்க. பொங்கல் அன்று நாட்டு காய்கறிகளை கொண்டு சமையல் செய்வது ரொம்பவே விசேஷங்க. பூமிக்கு அடியில் விளையும் காய்கறிகள், கொடிய காய்கள், நாட்டு காய்கள் பயன்படுத்தி சமையல் செய்வது பூஜைக்குரிய நல்ல நேரத்திற்குள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு மஞ்சள் பிள்ளையாருக்கு முதல்ல ஆரத்தி காண்பித்து சூரியனுக்கு காண்பிக்கணுங்க. இப்படியெல்லாம் தான் நம்ம தை முதல் நாளை வழிபடணுங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பார்த்திருப்போம் அப்படின்னா தை திருநாள்னு சொல்லக்கூடிய தை மாதம் முதல் நாள் என்னென்ன விஷயங்களை செய்யணும், முன்னாடி நாளே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம தயார் செய்துக்கணும்,
பொங்கல் அப்போ என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கமெண்டில் பொங்கல் அப்படின்னு பதிவிடுங்க. நன்றி நண்பர்கள்.